இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இந்த இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அதாவது 172 ராம் வாங்கிய 36 மாம்பழங்களில் 5 மாம்பழங்கள் அழுகிவிட்டன எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா அழுகிய மாம்பழத்தோட எண்ணிக்கை தான் கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அப்போ வந்து 36ல 5 மாம்பழங்கள் அழுகி விட்டன அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாவே நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பாருங்க, 36 மாம்பழத்துல 5 மாம்பழங்கள் அழுகிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். பர்சன்டேஜ் வேணுங்கிறதுனால 100 போட்டுக்கிட்டோம். ஈக்குவல் டு இங்க எப்படி அடிக்கலாம் பாருங்க, 18 2 36 52 100. இங்க 9, திரும்ப இங்க என்ன பண்ணலாம் 25. ஸோ 5 into 25 divided by 9 வரும். 5 into 25 125/9. இது வந்து டிவைட் பண்ணி பாருங்க. 125 9 ஆல் டிவைட் பண்றோம். ஸோ 1 9s are 9, ரிமைனிங் 3 35 வரும். ஸோ 35னா 8 போடலாமா? 8 வராது. 4 பாருங்க, 4 9s are 36 வராது. அப்போ 3 9s are 27, 3 9s are 27. ரிமைனிங் என்ன வரும்? இங்க ஒரு 3, அங்க 8 கிடைக்கும். பாயிண்ட் வச்சு 0 போடுவீங்க. 18 வரும். ஸோ 18 வந்தா 8 9s are 72, ரிமைனிங் 8. திரும்ப அகைன் ரிப்பீட் ஆகிட்டே போகும். அப்ப 13.888 போடலாம். அப்ராக்சிமேட்டா இங்க பாருங்க, நமக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க அப்ராக்சிமேட் எடுக்கணும். இங்க பாருங்க 13.88 கொடுத்துருக்காங்க. பட் ஆனா அது ஆன்சர் கிடையாது. இங்க 8ங்கிறதுனால அது 5 விட அதிகமான பெரிய நம்பர் தான். பக்கத்துல கூடிய எண்ணு கூட ஒண்ணு சேர்த்துக்கலாம். அப்ப 13.89. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 25 kg இஸ் 3.5 kg. அதாவது 25 கிலோகிராம்ல 3.5 கிலோகிராம்ங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்கறாங்க. சிம்பிளான கொஸ்டின் தான். 25ல 3.5ங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்கறாங்க. இன்ட்டு 100 போட்டுக்கிட்டோம். இங்க பாருங்க, ஒரு 25 25, 4 25 100. அப்ப 3.5 into 4ன்னு போடுவோம். ஸோ பெருக்கும்போது 14.0ன்னு கிடைக்கும். ஸோ பெர்சன்டேஜ் போட்டுக்கிறோம், 14% அப்படின்னு போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டியூரிங் ஆடி சேல் த பிரைஸ் ஆஃப் ஷர்ட் டிக்ரீசஸ் ஃப்ரம் ₹90 to ₹50. வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ்? ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டை விலை ₹90லிருந்து ₹50 குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இது எப்படி போடலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 90ல இருந்து 50 ரூபாயை குறைச்சிட்டாங்கன்னா அப்ப எவ்வளவு விலை குறைஞ்சிருக்குன்னு செக் பண்ணுங்க. 40 ரூபா குறைஞ்சிருக்கு. ஸோ 40 ரூபா என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. இப்போ 90ல 40ங்கிறது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாவே நமக்கு ஆன்சர். அதான் கேட்டிருக்காங்க. எனில் குறைவின் சதவீதம் அப்படின்னு கேட்டாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனாலதான் வந்து குறைஞ்சு, அதாவது எவ்வளவு டிஸ்கவுண்ட் போச்சோ அதுக்கான சதவீதத்தை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம். 40 into 10ன்னு போடுவோம். 40 பெருக்கல் 10, கீழே வந்து 9 டினாமினேட்டர்ல. ஸோ 400/9ன்னு வரும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் வரும்? அதாவது டிவைட் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 400/9. ஸோ இங்க பாருங்க, 4 9 36, ரிமைனிங் 4 கிடைக்கும். திரும்ப இந்த 0 கீழே இருக்குவீங்க. திரும்ப 4 36, திரும்ப 4ன்னு வரும். ஸோ இது வந்து அகைன் ரிப்பீட் ஆகிட்டே போகும். நமக்கு பாருங்க 44 கிடைச்சிருக்கு. அதாவது 44 2 டிஜிட் பாருங்க, 44 இருக்கு. ஸோ 44ல ரிமைண்டர் வந்து 0 ஆகல. ஸோ 44 ரிமைண்டர் வந்து 4 இருக்கு. அப்ப என்ன ஆன்சரா இருக்கும்? 44 ரிமைண்டர் 4 எதால் டிவைட் பண்றோம்? 9 ஆல் டிவைட் பண்றோம். 44 into 4/9 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, a tank can hold 50 liters of water. At present only 30% of the tank is filled.
how many liters of water is required to fill 50% of the tank? A tank can hold 50 liters of இதான் வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அந்த டேங்க். அட் ப்ரெசென்ட் ஒன்லி 30%. இப்போ வந்து என்னவானா 30% தண்ணி தான் வந்து நிரம்பி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ரெக்வயர்ட் டு ஃபில் 50% ஆஃப் த டேங்க் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது 50 லிட்டர்ல பாதி என்னது 50%னா, ஸோ கொடுத்துருக்கிறது வந்து 50 லிட்டரு. அப்ப 100% அப்படின்னா 50 லிட்டரு. அதுல பாதின்னு என்னது 50%, 25 லிட்டரு. அது நிரம்பினா 50% நிரம்பின மாதிரி. அப்ப 30% கண்டுபிடிச்சாவே நமக்கு போதும் தானே. 50% என்னன்னு கிடைச்சிச்சு, 25 லிட்டர் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப 30% ஆஃப் த டேங்க் வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம். ஸோ 30% 30/100 இன்ட்டு எத்தனை லிட்டர், மொத்த கெப்பாசிட்டி 50 லிட்டர். ஸோ ஓர் 50 50, 2 50 100, ஓர் 2 2, 15 2 30. அப்ப 15 லிட்டர் என்ன இருக்கு, நிரம்பி இருக்கு. நமக்கு இன்னும் எவ்வளவு தேவைப்படுது, இன்னும் கேக்குறாங்க. அதாவது 50% 25 லிட்டரா, அப்ப 25ல இப்போ வந்து 15 லிட்டர் வந்து என்ன ஆயிடுச்சு, நிரம்பிடுச்சு. அப்ப நமக்கு எவ்வளவு இன்னும் நிரம்பணும், 10 லிட்டர் நிரம்பணும். ஸோ ஆப்ஷன் பி, 10 லிட்டர் நிரம்பணும். அதனால ஆப்ஷன் பி. இங்க பாருங்க, வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400 அப்படின்னு கேட்கலாம். என்னடா கண்டினியூஸா பர்சன்டேஜ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றா கொண்டு போகும். ஸோ ரொம்ப நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்க டேரக்டா 25/100 இன்ட்டு 30/100 இன்ட்டு 400 போடலாம். ஸோ பேசிக்கா இப்பதான் சார் நான் பர்சன்டேஜா வரேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போட்டு பழகுங்க. 30% ஆஃப் 400 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அதெல்லாம் 25% இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு பிராக்கெட்டு, அதுதான் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். 25% ஆஃப், இங்க பாருங்க 400 30% மதிப்பு, அதெல்லாம் 25% மதிப்பு. 400ல 30% மதிப்பு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து 25% கண்டுபிடிக்கணும். அதான் என்ன ஆன்சர்னு கேட்கறாங்க. ஸோ 2 விதமா, அதாவது கண்டினியூஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ லைக் எந்த எக்ஸாம்பிள் எப்படின்னா 400 இன்ட்டு 30/100 இன்ட்டு 25/100 அப்படின்னு போடலாம். இல்ல சார் நான் வந்து 1/1ஆவே போடுறேன், ஃபர்ஸ்ட் போட்டு பழக தானே போறேன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி போடலாம். எப்படின்னா 400ல 30% என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. ஸோ ஓர் 100 100, 4 100, 4 100 400, 4 இன்ட்டு 30 120, 430 120. சரி ஓகே 120. அந்த 120ல ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா 120, அதுதான் 30% ஆஃப் 400. அதான் வந்து 120. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 25% கண்டுபிடிக்கணும். ஸோ 25% ஆஃப் 120, 25% ஆஃப் 120. இப்போ அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 25/100 இன்ட்டு 120, 120. ஸோ இங்க பாருங்க, ஓர் 25, 4 25, 100ன்னு போடலாமா. ஓர் நாள் 4, 3 நாள் 12, ஒரு 0. ஸோ ஆன்சர் என்னது 30. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் த பிரைஸ் ஆஃப் எ ஓரிக் தால் ஆஃப்டர் 25% இன்க்ரீஸ் இஸ் 1875 பெர் பேக். ஒரு மூட்டை வச்சுக்கோங்க. அதாவது 25% விலை உயர்வுக்கு பின் ஒரு மூட்டை உளுந்தம் பருப்பின் விலை 1875 எனில் அதன் அசல் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிள். ஸோ அதோடைய அசல் விலை வந்து பாத்தீங்கன்னா 100% வச்சுக்கோம். ஸோ விலை உயர்வுக்கு முன் 100%. ஓகேங்களா. 100%. அது மூட்டையா இருக்கலாம், அந்த உளுந்தம்பருப்பு, நீங்க எப்படி வேணா. விலை உயர்வுக்கு முன் வந்து பாத்தீங்கன்னா மூட்டை அல்லது எந்த எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இல்லைன்னா நான் பீன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா பெருக்கல் குறி போடும் போது எக்ஸும் இதுவும் கன்ஃபியூஸ் பண்றோம். அதனால நான் பீன்னு வச்சுக்கிட்டேன். விலை உயர்வுக்கு முன் அந்த 100%, அதாவது அந்த மூட்டையின் விலைன்னு வச்சுக்கோமே. விலை, மூட்டையின் விலை 100%. விலை உயர்வுக்கு பின் என்ன ஆகுது அப்படின்னா 25% என்ன பண்றாங்க, உயர்த்துறாங்க அப்படின்னா 25% என்னவா மாறும்,
125%. 125% மாறிடும். இப்போ இந்த 125% தான் எவ்வளவு அப்படின்னா 1875. அந்த 125% 1/100 போடும்போது 125/100 போட்டுட்டோம். இன்ட்டு எதோட விலை, அந்த மூட்டையோட விலை, அதான் பீன்னு டினோட் பண்ணியிருக்கோம். எவ்வளவு? 1875. இந்த பீயோட விலை வேணும் அப்படின்னா நம்ம சால்வ் பண்றோம். 1875 இன்ட்டு 100 இந்த பக்கம் போகும்போது பெருக்கலாம் மாறிடும். 125 போடுறோம். 125 இங்க பாருங்க 125 வருது. சிம்பிளாவும் நீங்க போலாம். எனக்கு தெரிஞ்சதுனால நான் போடுறேன் 125. இங்க வந்து 15 125 1875. அப்ப 15 இன்ட்டு 100 1500. அதன் அசல் விலை எவ்வளவு? 1500. இங்க பாருங்க 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை ரூ. 96 எனில் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலையை காண்க. இங்கே சேம் தான், மேல பார்த்த மாதிரியே தான் கீழே பாக்குறோம். 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை 96ன்னு சொல்லியிருக்காங்க. 20%. அப்ப 100% வச்சுக்கிட்டோம்னா இப்ப இங்க என்னவா மாறும்? 120% வச்சுக்கலாமா? 120% மாறினதுக்கு அப்புறம் எவ்வளவா விலை? 96 ரூபாயாம். அந்த மூட்டையை வந்து எப்படி டெனோட் பண்ணிக்கலாம்? 1 கிலோ உளுந்தோட இதை வந்து பீன் டெனோட் பண்ணிக்கிறேன். அப்போ 120/100 இன்ட்டு என்னது? மூட்டையோட இதுதானே வந்து 120% மாத்தும் போது 96 மாறுச்சு. இன்ட்டு 96. பி இந்த பக்கம் வச்சுட்டு 96 இன்ட்டு 100. இந்த 100 இந்த பக்கம் போகும்போது பெருக்கலாம் மாறிடுது. கீழே வந்து 120. கீழே வந்து என்னது? 120. ஸோ 120ல பாருங்க, ஒரு ஜீரோ அடிச்சிட்டேன். ஒரு ஜீரோ அடிச்சிட்டேன். 12 12 8 12 96. 8 இன்ட்டு 10 80. ஸோ 80 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, நம்ம அகாடமில வந்து பாத்தீங்கன்னா 500 ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4 பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ அதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ 8925503919. இது வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் கோர்ஸ். 6 மாசத்துக்கு மட்டும் நீங்க காசு கட்டினா போதும். ரிமைனிங் 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்து எப்பயுமே கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ 300 ருபீஸ்க்கு குரூப் 4 பேட்ச், குரூப் 2 பேட்ச் குவாலிட்டியா இருக்கும். நம்பி ஜாயின் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, மேல ஒரு சம் பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? 400 ருபீஸ்ல, அதாவது 400இன் 30%, 30%த்துல 25%, 120 சம்திங்குமே பார்த்தோம். என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பார்த்தோம் 30ன்னு ஆன்சர் கிடைச்சது. சேம் தான் இங்கேயும். இது பாருங்க, இதை பிராக்கெட்டா வச்சுக்கோங்க. இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷனா நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய சம் ஏறக்கணக்கான கொஸ்டின் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இப்போ 4% ஆஃப் 400, 4% ஆஃப் 400 நான் எப்படி மாத்துறேன்னு பாருங்க. 4% எப்படிலாம்? 4/100 இன்ட்டு 400 மைனஸ், இந்த மைனஸ் போட்டேன். 2% எப்படி எழுதலாம்? 2/100 எழுதிக்கலாம். இன்ட்டு 800 இன்ட்டு 800 போட்டேன். ஸோ இங்க பாருங்க, ஒரு ஜீரோ அடிச்சிட்டேன். ஒரு 10 4 10 40. இங்க பாருங்க, ஒரு ஜீரோ அடிச்சிட்டேன். ஒரு 10 8 10 80. 4 இன்ட்டு 4 16. இங்க பாருங்க, 2 இன்ட்டு 8 16. அப்ப என்ன ஆன்சர்? 0. 16 மைனஸ் 16 0ன்னு வந்துருச்சு. சிம்பிளான கொஸ்டின். இதெல்லாம் வந்து பார்த்த உடனே என்னோட இப்படி போடணுமா அப்படிங்கிற யோசிச்சுட்டு இது பண்ண தேவை. கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. when 250 is increased by when 250 is decreased by 15%, அதாவது 240 என்ற எண் 15% குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? 240ல 5% என்னங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு அந்த 240ல அந்த 5% கண்டுபிடிச்ச நம்பரை கழிச்சுட்டா பேலன்ஸ் என்னன்னு கிடைச்சிருமா? அதுதான் இப்ப பண்ண போறோம். 240ல 15% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதனால 240 இன்ட்டு 15/100 போட்டேன். 15/100னா ஒண்ணுமே கிடையாது, 15% தான் அப்படி போட்டிருக்கோம். இங்க பாருங்க, ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம். 2 5 10 3 5 5. 2 2 12 2 24. ஸோ அப்போ 12 இன்ட்டு 3 36. 12 இன்ட்டு 3 36. ஸோ 240
40ல 5% என்னது 36. அப்ப அதை கழிச்சுட்டா பேலன்ஸ் இருக்குது என்னது 5% போயிட்டா பேலன்ஸ் இருக்குது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 240ல 15% கழிச்சிடலாம், 36 கழிச்சிடலாம். கழிச்சுட்டா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். 204, 246, 240, 36. 10ல 6 போயிட்டா 4, 3க்கு 3, 0, 2, 204. ஓகேங்களா? The number of literate persons in a city increased from 5 lakhs to 8 lakhs. ஒண்ணும் கிடையாது. ஒரு நகரத்தின் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம். இங்க வந்து அந்த 5 ஆண்டா 7 ஆண்டா அதெல்லாம் நம்ம கணக்கே தேவை. அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேட்டாங்க. அப்ப அதிகரிச்சிருக்குதுன்னா 8ல இருந்து -5, 8 லட்சத்துல இருந்து 5 லட்சமா, 5 லட்சத்தை கழிச்சிருங்க. அதான் 5 லட்சத்துல இருந்து 8 லட்சமா மாறி இருக்கு. நமக்கு வித்தியாசம் வேணும். அதனால என்ன பண்றேன், 8 lakhsல இருந்து 5 lakhs கழிச்சுட்டு என்ன கிடைக்கும், 3 lakhs கிடைக்கும். இந்த சதவீதம் தான் கேட்கறாங்க. அந்த 5 lakhs தானே மொத்தம், அதுல இருந்து தானே 8 lakhs மாறி இருக்கு. அப்ப 5 லட்சத்துக்கு பார்க்கணும், 5 லட்சம் பார்க்கணும். அப்ப நீங்க 5 லட்சத்தை போட்டுட்டுலாம் அடிச்சிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ 5 lakhsக்கு ஏன்னா 000 அப்படின்னு தான் இருக்கு. அதனால 5 போட்டுக்கிட்டேன். 5ல 3 லட்சம் என்ன சதவீதம் பார்க்கணும், இன்ட்டு 100. 4 5 5, 25, 100, 3 இன்ட்டு 20, 60%. 60%. An alloy contains 15% of copper. What quantity of alloy is required to get 600 gram of copper? ஒரு உலோக கலவை 15% தாமிரத்தை கொண்டுள்ளது. 600 கிராம் தாமிரத்தை பெற அந்த அளவு உலோக கலவை எந்த அளவு கேட்கறாங்க. அதாவது இப்ப கோல்டு செய்யறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கலப்படம் கலப்பாங்க. கோல்டே வச்சு மட்டுமே நம்மளால சைன் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஒரு உலோகத்தை செய்யறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 600 கிராம் தாமரம் வந்து வரணும் அப்படின்னா எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் உலோக கலவையா அது இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 15%ல வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடணும். 15%, அதாவது 15/100 இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டலாம். 15%ல அது என்னது எக்ஸுங்கிறது என்னன்னு கிடைச்சிரும். ஸோ அந்த எக்ஸ் தான் எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஸோ அது எக்ஸ் தான் என்னன்னு எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஸோ அது பாருங்க, 15/100 15% இன்ட்டு எக்ஸ். அந்த எக்ஸுங்கிறது உலோக கலவையா வச்சுக்கலாம், அந்த உலோக கலவையா வச்சுக்கலாம். ஸோ அது வந்து 600 மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. 600 அப்படின்னு மாறுதுன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸை வச்சுக்கிட்டோம். 600 இன்ட்டு 100 டிவைட் பை 15 வந்தது. டிவைடட் பை 15 ரெண்டு விதமா அடிக்கலாம். ஒரு பாஞ்சு 4 பாஞ்சு 60. ஸோ ஒரு 0 போட்டோம். 40 இன்ட்டு 100, 40 இன்ட்டு 100. ஸோ 4000. ஆன்சர் கிடைச்சிச்சா? 4000 கிராம்ஸ். A family went to hotel and spent 350 for food and paid extra 5% as a GST. கால்குலேட் SGST அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, நம்மளுடைய வரி. அதாவது நம்ம மாநிலத்துக்கும் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வரி கட்டுறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலம் மற்றும் மத்திய சரக்கு சேவை வரி சொல்றோம். நம்ம இப்ப சாப்பிட்றதுக்கு எல்லாமே ஒரு வரி பே பண்ண போறோம். அதுக்கு என்னன்னா, ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று ரூ. 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, 350 ரூபாய்க்கு சாப்பிட்டாங்களாம். அதெல்லாம் 5% வந்து என்ன பண்றாங்க, வரி செலுத்துறாங்க. எப்பயுமே ஒரு வரி செலுத்துறோம் அப்படின்னா, ஒரு ஜிஎஸ்டி செலுத்துறோம்னா ஒரு மத்தியலுக்கும் மாநிலத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுதான் கட்டுவோம். ஸோ அதை பாத்தீங்கன்னா டிவைட் பை 2 போட்டுட்டா கிடைச்சிரும். ஸோ சம் போடும்போது உங்களுக்கு புரியும். 350ல எவ்வளவு பே பண்றாங்க, 5%. அதான் 5/100 போட்டுக்கிட்டேன். ஸோ போடும்போது என்ன வரும், ஒரு 0 அடிச்சிருவோம். 1525 35 இன்ட்டு 1/2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அடிச்சு பார்க்கும்போது 17.5 கிடைக்கும்.
35ல பாதி, அதான் இன்டூ 1/2ன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் வந்து வரி. அந்த 350 ரூபாய்க்கு வரின்னு வச்சுக்கோங்களேன். 350 ரூபாய்க்கு வரி அப்படின்னா இதுதான். இதெல்லாம் மாநிலத்துக்கு மட்டும் எவ்வளவு கட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். 17.5 டிவைடட் பை 2ன்னு போட்டா மாநிலத்துக்கான வரி கிடைச்சிருது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா 8.75. ஸோ எப்படி அடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெசிமலை நீங்க வந்து மறந்துடுங்க. 175 வச்சுக்கோங்க. 1 2 சார் 8 2 சார் 16, ரிமைனிங் 1 இருக்கு 15 வச்சுக்கோங்க. 15 7 2 சார் 14, ரிமைனிங் 1 வரும். அதுக்கு பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுவீங்க, 0 சேர்த்துவீங்க. 5 2 சார் 10 வந்துடும். ஸோ அதான் இந்த பாயிண்ட் வைக்கும்போது என்ன ஆகும், இந்த பாயிண்ட் இந்த பக்கம் மாறிடும். ஓகேங்களா? ஒரு ஸ்தானம் தள்ளி இந்த பக்கம் வந்துடும். ஸோ அதான் 8.75 மாறுது. ஓகேங்களா? இங்க பாருங்க, ஃபைண்ட் தி சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ். ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25%. 2 டைம், அதாவது 25%, 20% அப்படின்னு 2 டைம் தள்ளுபடி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு போய் துணி எடுக்கிற ஏதோ சதம் போறாங்க, அடுத்து 25% அப்படின்னு மாறுது. ஸோ இதை வந்து எனக்கு வந்து ஒட்டுமொத்த டிஸ்கவுண்டா சொல்லுங்க. இது வந்து ரெண்டையும் கூட்டி 40%, 45% அப்படிங்கிற சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொடுத்த டிஸ்கவுண்டையும் அடுத்து கொடுக்க போற டிஸ்கவுண்டையும் கூட்டிட்டு ஒரே சதவீதமா மொத்தம் 45 அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அப்படி சொன்னாலும் கரெக்டா வராது. ஏன்னா அது வந்து ப்ராக்டிக்கலா நம்ம நடத்திருக்கோம் எப்படின்ட்டு அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடி சக்சசிவ் பெர்சன்டேஜ்னு சொல்லுவோம். அதுதான். ஓகேங்களா? அதான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த பொருளோட விலையை வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னா 100ன்னு வச்சுக்கிறேன். அசம்சன் தான். ஓகேங்களா? அசம்சன் தான். 25% கொடுத்துட்டாங்க அப்படின்னா மீதி எவ்வளவு சதவீதம் அவங்க பே பண்ணியிருப்பாங்க, 75% அவங்க பே பண்ணியிருப்பாங்க. 75 டிவைட் பை 100 இன்ட்டு 20% பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா 80% பே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் டிஸ்கவுண்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு பே பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா நமக்கு கிடைச்சிரும்ல. அதனால என்ன பண்றேன், இங்க பாருங்க, 100 அடிச்சிட்டேன், 100 அடிச்சிட்டேன், 1 0 அடிச்சிட்டேன், அதாவது 4 2 8 5 2 10, 4 5 5, இங்க எத்தனை வரும், 15 5 75, 15 5 75. ஸோ 15 இன்ட்டு 4, 15 பெருக்கல் 4 60, 60% அவங்க பே பண்ணிருக்காங்க. அப்போ எவ்வளவு வந்து டிஸ்கவுண்ட் வந்திருக்கும் அப்படிங்கறத பாருங்க. மொத்த சதவீதம் 100%, மொத்த சதவீதம் 100%. அதுல வந்து 60% கழிச்சுட்டா 40% பாத்தீங்கன்னா அவங்க ஒட்டுமொத்த டிஸ்கவுண்டா கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்த டிஸ்கவுண்டா கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்து ரைட் தி ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் 6/1/4, 6 into 1/4 அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 6 1/4 வந்து மாத்துங்க. ஓகேங்களா? இது எப்படி மாத்துறாங்கன்னா, சில பேருக்கு வந்து மிக்சர் ஃபிராக்ஷனா இருந்தா எப்படி போடுறதுன்னு தெரியாது. அதாவது கலப்பு பின்னமா இருந்தா எப்படி போடுறதுன்னே தெரியாது, நம்பரை கால்குலேட் பண்றதுன்னு தெரியாது. 1/4ன்னு இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் இது ரெண்டு என்ன பண்ணணும், பெருக்கிக்கணும். 6 into 4 என்ன வரும், 24. பிளஸ் என்ன பண்ணணும், நியூமரேட்டர் இருக்கிற நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கணும். 24 + 1 25 டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கணும். 25 டிவைட் பை 4. ஓகேங்களா? 25 டிவைட் பை 4. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது ரைட் தி ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் 6 into 1/4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, 25 into 1/4 பர்சன்டேஜ் தான் இது. 6 into 1/4 பர்சன்டேஜ் தான் இருக்கு. அதனால இங்கேயும் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் வந்தா என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன், 25 divided by 4 into 1/100 போடலாமா? 4 25 25, 4 25 100. ஸோ 1/4 into 4 16 மாறும். ஸோ அப்ப 1/16, 1/16. அடுத்து பாருங்க, 3 இலக்க எண் ஒன்றின் 30% மதிப்பு 190.8. அதே எண்ணின் 125% மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ கொஸ்டினை பார்த்தா அப்படியே குழப்பம். என்ன கேக்குறாங்கன்னா, 30% ஆஃப் ஏ 3 டிஜிட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 190.8. ஸோ 3 டிஜிட் நம்பரா இருந்தானே இந்த இடத்துல இந்த ஒரு எண்ணின் 30% மதிப்பு 190 கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த எண்ணை கண்டுபிடிப்பீங்க. அந்த எண்ணை வச்சுக்கிட்டு
125% அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? டைரக்டா போட்டுருவீங்க. இங்க 3 டிஜிட் நம்பர்னோடனே உங்களுக்கு வந்து முழிப்பீங்க. என்ன வரும்? என்ன எப்படி போட போறது அப்படின்ட்டு. ஈஸி தான் பாருங்க. ஒரு நம்பரோட 30% 30% 30% அதாவது 30% என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அந்த நம்பர் வந்து நான் பீன்னு வச்சுக்கிறேன். அந்த நம்பர் வந்து நான் பீன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், சம்திங் என்ன வேணா வச்சுக்கலாம். இங்க பாருங்க, என்னது 190.8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நமக்கு தேவை பி தான். இந்த இடத்துல நீங்க பீன்னு வைக்கிறது பதிலா கூட எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். 190.8 இந்த 100 இந்த பக்கம் போகும்போது பெருக்கலாம் மாறும். இது 30. என்ன ஆன்சர் கிடைக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 19080. ஓகேவா? இங்க ஏன் சார் 100 இருக்கு, ஆனா பெருக்கும்போது ஒரு ஜீரோ தான் போட்டிருக்கீங்கன்னா, டெசிமல்ல இருக்கு ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தான புள்ளி வந்து வெளியே வந்துடும். 13 இருக்கும். 1010 அடிச்சிருவோம். 3ஆல் அடிக்கும் போது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 636. நீங்க அடிச்சு பாருங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 100% அப்படிங்கிற எண். 100% அப்படிங்கிற எண் வந்து பாத்தீங்கன்னா 636. சரி, ஓகே. அவங்க கேக்குறது என்னன்னா 125% இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. கண்டினியூட்டி வந்து இங்க போடுறேன், ஸ்பேஸ் இல்லாததுனால. இங்க பாருங்க, 636ல 125% என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்க, ஒரு ஜீரோ கூட கிடையாது. இது வந்து 45 5. ஓகேங்களா? ஒரு நாள் 4 ரிமைனிங் 2 4 20 மீதி 3 வரும். 9 4 36. 5 × 159. 5 × 159 795. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 125%. சரிங்களா? இங்க பாருங்க, x% of x is equal to 25. then x என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்னடா அது x% of x என்னன்னு கேக்குறாங்க. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா பர்சன்டேஜ் தான். ஓகேங்களா? அந்த இடத்துல எக்ஸ்ங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சு சிம்பிளா போடலாம். கொஞ்சம் வித்தியாசமான சம். ஓகேங்களா? கொஞ்சம் வித்தியாசமான சம், ஆனா ஈஸி. இங்க பாருங்க, x% of xன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்றோம்? x by 100. x% இன்ட்டு எக்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க 25. ஓகே. இப்ப பாருங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 100 மாறிடும். 25 இருக்குது. இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் தான் தேவை. இந்த 25 இன்ட்டு 100 என்ன மாறும்? இந்த பக்கம் போது 100 மாறிடும். எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் தேவை கிடையாது, எக்ஸ் தான் தேவை. அப்போ வந்து அனுப்புறேன், எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும்? 25 5 மாறிடும். 5 × 5 25. ஸோ 5 வச்சுக்கிட்டேன். 100க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 10. ஸோ 5 × 10 50. 5 × 10 வந்து 50 மாறிடுச்சு. ஓகே, அடுத்த சம் பாருங்க. if 48% if 48% of 48 is equal to 64% of z அப்படின்னு சொல்லுவாங்க. then z என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இதுவும் சிம்பிள் தான். மேல பார்த்த மெத்தட் மாதிரி தான். ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. 48% of 48. 48ங்கிறது 100%. இங்க காமிக்கிறோம் பாத்தீங்களா? இந்த 48ங்கிறது 100%. அதுல 48% வந்து எப்படி எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 64% of z. அந்த ஜெட்டுங்கிறது என்னன்னே நமக்கு தெரியாது. அந்த ஜெட்டுங்கிறது என்னது நமக்கு தெரியாது. சரி, ஓகே. இங்க பாருங்க, 48% of 48% of 48. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? 64% of ஜெட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கான். 64% of ஜெட்டுக்கு ஈக்குவலா. எங்கேயுமே பாருங்க, நான் பர்சன்டேஜ்ங்கிற இடத்துல எல்லாமே டிவைட் பை 100 போட்டே வருவேன். அது வந்து உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எப்பயுமே. ஓகேங்களா? இப்ப பாருங்க, எனக்கு தேவை இந்த ஜெட் தான் தேவை. அதனால எல்லாமே ஒரு பக்கமா கொண்டு போய்க்கிறேன். ஜெட்டுன்னு தான் வச்சுக்கிட்டேன். 48 × 48. இந்த 100 இந்த பக்கம் போகும்போது மாறும், மல்டிப்ளை மாறிடும். 100 டிவைடட் பை இருக்கக்கூடிய 100 கீழே தான் இருக்கும். 100 × 64. ஸோ 100 கேன்சல். 64 அப்படிங்கிறத கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம் எப்படி பண்றீங்கன்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் 2ஆலே பண்ணுங்க. 32 64 நீங்க பாருங்க. 12 கிடையாது, 24 2 48. இங்க திரும்ப 16ன்னு போடுவீங்க, இங்க வந்து 12ன்னு போடுவீங்க. ஸோ கிளியரா நீங்க அடிங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பா கூட பார்த்து அடிங்க. ஓகேங்களா? 16 2 32, அங்க 12 2 24. இங்க என்ன பண்ணுவீங்க? 4 4 16, 3 4 12. ஓகே, ஒரு நாள் 4, 12 நாள் 48. பாருங்க, என்னன்னே தெரியாது உங்களுக்கு, நான் போடுவேன் பாருங்க. 3 இன்ட்டு 12 இன்ட்டு 3 இன்ட்டு 12. ஓகேங்களா? இப்போ 36ங்கிறது தான் விடை இதுக்கு. பாருங்க, இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான் தெரியும், ஆனா ஈஸி. கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியன் எக்ஸாமினேஷன் ஒரு தேர்வர் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 3 மதிப்பெண் பெறுகிறார். தவறான விடை அளித்தால் 1 மதிப்பெண் பெறுகிறார். ஓகே, இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். 80 வினாக்களுக்கு விடையளித்த தேர்வர் 160 மதிப்பெண் பெறுகிறார் எனில் அவர் தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்ன? தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஒரு தேர்வர் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 3 மதிப்பெண். ஓகே, தவறான விடையளித்தால் 1 மதிப்பெண் இருக்கார். 80 வினாக்களுக்கு விடையளித்த தேர்வர் 160 மதிப்பெண் பெறுகிறார். ஓகே, அவர் தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்டா எழுதுனது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், தவறா எழுதுனது ஒய்ன்னு வச்சுக்கலாம். கரெக்டா எழுதுனா எத்தனை மார்க்கு? 3 மார்க்கு. தவறா எழுதுனா -1 மார்க்கு. -1 மார்க்கு. இங்கிலீஷ்ல பாருங்க. A student scores 3 marks for every correct answer. ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் 3 மார்க் வாங்குறாங்க. and loses 1 mark for every wrong answer. Okay, if he answers 80 questions in all and gets 160 marks. மொத்தமா 80 கொஸ்டின் அடிச்சு 160 மார்க் வாங்கினா find the number of questions be answered wrongly அப்படின்னு கேட்டுறாங்க. ராங்கா ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க, 80 கொஸ்டின் அட்டன் பண்றாங்க, அதுல வந்து எப்படின்னு பார்க்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய், அதாவது கரெக்டா இருந்து தவறா இருந்து ரெண்டையும் சேர்த்து எத்தனை? 80 கொஸ்டின். 80 கொஸ்டின். ஓகே, 80 கொஸ்டின். ஒவ்வொரு கரெக்டான கொஸ்டினுக்கும் 3 மார்க்கு, ஒவ்வொரு நெகட்டிவ் மார்க்கும் 1 மார்க் குறைச்சிடறாங்க. மொத்தம் எத்தனை? 160 மார்க் வாங்குறான். மொத்தம் 160 மார்க் வாங்குறான். ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஸ்டின் வச்சு மேக் பண்ணிக்கிட்டேன், அண்ட் தென் ஆன்சர் வச்சு ஒரு ஈக்குவேஷன் மேக் பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே, சரி ஓகே, ஓகேங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுல ஈக்குவேஷன் நம்பர் 1, தென் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்க எப்படி மாத்துறேன்னு. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 80 இருக்கிறது. ஒய்யை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அப்படி அந்த பக்கம் போகும்போது 80 மைனஸ் எக்ஸா மாறிடுது. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ல அப்ளை பண்ணுங்க. 2ல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்கே போடுறேன் சின்னதா, இன்னொரு ஸ்டெப் மட்டும் இங்கே போடுறேன். 3x மைனஸ் ஒய்ங்கிற இடத்துல தான் இதை போடணும். ஒய்க்கு பதிலாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 80 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 160. இங்க பாருங்க, மைனஸ் உள்ள கொண்டு போங்க. 3x மைனஸ் 80 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 160. 3x இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. 4x இஸ் ஈக்குவல் டு 160. 8 இந்த பக்கம் போகும்போது பிளஸ் 80 ஆயிடும். 4x இஸ் ஈக்குவல் டு 80 பிளஸ் 160 220. 220 கிடையாது, 240. 160 பிளஸ் 80 240. இப்போ எக்ஸ் எனக்கு தேவை. 240 டிவைட் பை 4 என்னவா மாறும்? 1 4s 6 4s 24 1 0. ஸோ 60. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 கிடைச்சிச்சு. அவன் கரெக்டா ஆன்சர் பண்ண கொஸ்டின் வந்துச்சுன்னா 60 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ராங்கா ஆன்சர் பண்ணதான் எனக்கு தேவை. அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 80ங்கிறதுல சப்ஸ்டியூட் பண்றேன். 60 பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 80. ஒய் என்னது? 80 மைனஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 20. அப்ப இதுதான் வந்து என்னது? ராங்கா ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸ். 20 கொஸ்டினுக்கு அவர் வந்து தவறாக விடையளித்துள்ளார்.
ஓகே. the value of a motorcycle the value of a motorcycle இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடும்போது பாத்துக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது இதை பார்த்துக்கலாம். இப்ப ஏன்னா அது உங்களுக்கு புரியாது. இப்பமா ஓகே தான், பட் ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இதுக்கு மேல வந்து நீங்களே சம்ஸ் போடலாம். ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து சொல்லி தந்துட்டு எல்லாமே நடத்தினா அப்படின்னா உங்களுக்கு திங்க் பண்ற மைண்ட் கெப்பாசிட்டி எல்லாம் போயிடும். ஸோ நீங்களே போடுங்க. நான் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.